ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆடிப்பூரம்னா என்ன, அதோட சிறப்புகள் என்ன, இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு என்னெல்லாம் தானங்கள் கொடுத்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆடிப்புறம் அப்படின்றது ஆடி மாசம் பௌர்ணமியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம், ஆடிப்புற நட்சத்திரம். இந்த ஆடிப்புறத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடிப்பூரத்துலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் துளசி மரத்துக்கு அடியில குழந்தையாக அவதரித்த தினம் தான் ஆடிப்பூரம். அது போக ஆடிப்பூரத்தோட இன்னொரு சிறப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரியான அத்தனை பெண் தெய்வங்களும் ருதுவான நாள், அதாவது வயசுக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளோட சிறப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் தெய்வங்களுக்கு மூலவர் முன்னாடி உற்சவர் சிலையை கொண்டு வந்து வச்சு அங்க வந்து ஏற்றி இறக்கக்கூடிய வைபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்கு கழித்தல் வைபவம் வந்து செய்வாங்க. இது ரொம்ப சிறப்பு. இந்த நாள்ல என்னெல்லாம் தானமா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மங்கள பொருட்கள் தானமா கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் தானமா கொடுக்கலாம்? சுமங்கலி பெண்களுக்கு தானமா கொடுக்கலாம் குறிப்பாக. அது போக வந்து உணவு வந்து தானமாக கொடுக்கலாம். மங்கள பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வளையல், ஜாக்கெட் துணி, திருமாங்கல்ய கயிறு, காதோல கரிகமணி, இந்த மாதிரி பூ, வெத்தலை பாக்கு, பழம், இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் போக நம்ம வீட்டுல தீராத கஷ்டம் இருக்குது, பையனுக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு தயிர் சாதம் செய்து உங்கள் கையால் ஒரு 10 பேருக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த தானத்தை சாப்பிட்றவங்க நம்மளை வாழ்த்தும் போது நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சு நம்ம இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதான் இந்த ஆடிப்பூரத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஆடிப்பூரம் என்னைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா 7/8/2024 நாளைக்கு தான் வருது. நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்குதான் முழு ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு உங்களால முடிந்த வளையலோ, பிளவுஸ் பிட்டோ, மஞ்சள் கயிறோ, மருதாணியோ எது உங்களால முடியுமோ அதை வாங்கி ஒரு 100 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கு உங்களால எவ்வளவுக்கு முடியுமோ அதை நீங்க வாங்கி பக்கத்துல கூடிய அம்மன் கோவில்கள் அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்க வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா கல்யாணமாகாத பெண் குழந்தைகளுக்கோ பசங்களுக்கோ கல்யாணமாகும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கும், வேலை வாய்ப்பு வேணுன்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் போக பொருளாதார பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பரிகாரமா செய்வோம், உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கிடைக்கும். எதுக்காக இதை ரொம்ப முக்கியமா இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆடிப்புறம் ஆடிப்புறத்துல அவதரித்தவள் வந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் வந்து பூமாதேவியோட அம்சமாக தான் பிறந்தார். அவர்தான் வந்து பெரியாழ்வார் வந்து துளசி மாடத்துல இருந்து அவர் எடுத்தாரு. அது வந்து மகாலட்சுமி தாயோட இன்னொரு சொரூபம் பூமி தேவி. அதனால அதெல்லாம் நம்ம செய்யும் போது பணத்துக்கான அதிபதி வந்து மகாலட்சுமி தேவி தான். நமக்கு இதெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன இந்த விஷயங்களை செய்யும் போது நமக்கு அவங்களோட அனுகிரகம் கிடைச்சு நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். இதுதான் ஆடிப்பூரத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த நல்ல நாள்ல நம்மளுடைய மீனாட்சி அம்மாவையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வழிபட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கப்பெறலாம். மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசன் செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வநிதி விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.